வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். அதிவேகமாக வாகனம் ஓட்டுபவர்களை பிடிக்கவும் சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் உள்துறை அமைச்சகம் இன்று முதல் மொபைல் போக்குவரத்து கேமராவை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இது பேட்டரி மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் நிலையான கேமராக்கள் அல்லது மின்சாரம் இல்லாத இடங்களில் பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குவைத் தீயணைப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மின்தடை ஏற்படும் போது பாதுகாப்பாக இருங்கள். மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அறிவித்த திட்டமிட்ட மின்தடைக்கு முன்னதாக குவைத் தீயணைப்பு படை ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. மின்தடை ஏற்படும் போது லிப்டுகளை பயன்படுத்த வேண்டாம் என்று குவைத் தீயணைப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் மக்கள் தொடர்பு இயக்குனர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் கரீப் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். யாராவது சிக்கிக் கொண்டால் அமைதியாக இருக்கவும், எச்சரிக்கை பொத்தானை அழுத்தவும் அல்லது 112 அழைக்கவும் என வலியுறுத்தியுள்ளார். லிப்ட் கதவுகளை வலுக்கட்டாயமாக திறக்க முயற்சிக்காதீர்கள், அது ஆபத்தானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பதிலாக உட்கார்ந்து நிதானமாக இருங்கள், உதவிக்காக காத்திருங்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குவைத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் சம்பளம் மற்றும் செட்டில்மெண்ட் பாக்கியை கொடுக்குமாறு கம்பெனிக்கு முன்பாக நின்று கோரிக்கை விடுத்து போராடுகின்ற காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. लेकिन ना खाना देता है, ना हम लोगों को अभी तक पैसा देने का कुछ किया है और ना ही कुछ हिसाब किताब किया है. There is only bus struggling. We are more than 45 days in here Kuwait. Nobody is to care to us. That's why we are requesting to all, please help to us to remove as soon as possible from here to our country. Please, thank you very much. இஸ்ரேலுக்கு ஏஐ வழங்க எதிர்ப்பு. மைக்ரோசாஃப்ட் ஊழியர்கள் பணி நீக்கம். தொழில் வழங்க முன்வந்த குவைத் நாட்டு தொழிலதிபர். பலஸ்தீனர்களை படுகொலை செய்யும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஏஐ தொழில்நுட்பங்களை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வழங்குவதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்களின் படுகொலைக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் உடந்தையாக இருப்பதாக கூறி அதன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெண்ணொருவர் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பியிருந்தார். இது உலகம் முழுவதும் வைரலாக மாறியிருந்தது. குறித்த பெண் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து தான் ராஜினாமா செய்துவிட்டதாகவும் பின்னர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இஃப்திகால் அபு சாத் என்ற மொரோக்கோ நாட்டு பெண்ணை உலகின் பிரபலமான நிறுவனங்கள் தொழில் வழங்க போட்டி போட்டு தேடி வருகின்றன. அந்த வகையில் குவைத் நாட்டைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபரும் மென்பொருள் தொழில் முனைவருமான அப்துல்லா அல் டோபஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்த மொரோக்கோ நாட்டு பொறியியலாளர் இஃப்திகால் அபு சாத்துக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை வழங்க முன்வந்திருக்கின்றனர். குவைத் நிதித்துறையில் டிஜிட்டல் மாற்றத்தை மேற்பார்வையிடும் மஹ்பதூரா உட்பட பல முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியும் குவைத் கோடீஸ்வரருமான அப்துல்லா அல் டுபஸ் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்டங்களை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கான தீனாரின் பெறுமதியை பார்க்கலாம். குவைத் தீனார் இந்திய பெறுமதி 280 ரூபாய் 95 சதமாகும். குவைத் தீனார் இலங்கை பெறுமதி 972 ரூபாய் 32 சதமாகும். குவைத் தீனார் பங்களாதேஷ் பெறுமதி 296 ரூபாய் 3 சதமாகும். இன்றைய நாளுக்கான தங்கத்தின் பெறுமதி 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமுக்கான பெறுமதி 29.68 தீனார்களாகும். 24 கேரட் 1 கிராமுக்கான பெறுமதி 32.36 தீனார்களாகும். 18 கேரட் தங்கம் 1 கிராமுக்கான பெறுமதி 24.30 தீனார்களாகும்.